ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகோட் சினிமாஸ். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டர் அண்ட் டைரக்டர் சுந்தர் சி அவர்களோட டேரக்ஷனில் இப்போவுமே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன அரண்மனை பார்ட் 4. இந்த படம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இந்த படம் வசூலாகி இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ அரண்மனை சீரிஸை விட்டுட்டு இப்போ கலகலப்பு சீரிஸுக்கு வந்திருக்காரு சுந்தர் சி அவர்கள். ஆமாம், கலகலப்பு 1, கலகலப்பு பார்ட் 2, இப்போ கலகலப்பு பார்ட் 3 வரப்போகுது. அதை பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1ல் மெர்ச்சி சிவா அண்ட் பிமல் இவங்க 2 பேருமே அந்த படத்தை லீட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கலெக்ஷன் வைஸும் சரி, மக்களோட ரிவ்யூ வைஸும் சரி, அந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹிட் படமாக தான் அமைஞ்சிச்சு. ஸோ அதே டோனில் 2வது படத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சில பேரில் கலகலப்பு 2வை எடுத்துருப்பாரு சுந்தர் சி அவர்கள். ஆனால் பார்ட் 1க்கு வந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பார்ட் 2க்கு வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி டோனில் கொடுத்ததும் அது மட்டும் இல்லாமல் காமெடிஸ்லாம் கொஞ்சம் ஓவராக போய் பிஞ்சாக மாறிச்சு. ஸோ அதனால் அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஃபிலிமாக தான் அமைஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு என்ன மாதிரி படமாக வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலகலப்பு பார்ட் 1, கலகலப்பு பார்ட் 2 இந்த 2 படத்துலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான படமாக தான் இந்த படம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரண்மனை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 படத்துக்கும் இல்லாத ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் பற்றியில் இந்த பார்ட் 4க்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு நம்ம சுந்தர் சி அவர்கள். நான் சொல்லி தெரிய வைக்கணும் இல்லை, படம் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த படத்தையும் யூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இப்போ ஏற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்ட் 1 படத்தில் லீடாக கொண்டு போயிருந்த மெர்ச்சி சிவா அண்ட் விமல் இவங்க 2 பேர் தான் இந்த படத்தையும் லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆக்டர் ஜெய் அவர்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாரு. இந்த கலகலப்பு 3 இந்த படத்தில் கன்ஃபார்ம் ஒரு 2 ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது 2 ஹீரோயின் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த படத்தில் ஜெய் அவர்களும் இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹீரோயின் இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு 3 ஹீரோயின்ல இப்போ கன்ஃபார்மாக இருக்கிறது யார் அப்படிங்கன்னா, ஆக்டர்ஸ் வாணி போஜன் அவர்கள். இவங்க இந்த படத்தில் நடிக்கிறதா கமிட் ஆயிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த படத்தை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, கலகலப்பு 1, கலகலப்பு பார்ட் 2 2 படத்தில் உங்களுக்கு ஃபேவரட்டான படம் என்ன படம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட் 3க்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த செக் பண்ணி பாருங்க. புடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நீங்களும் மிஸ் பண்ண பார்க்கலாம். பை.